ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலையும் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படி எனக்கு காண்பித்து கொடுத்த சில காரியங்களை இந்த காணொளி வாயிலாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த பதிவு நிச்சயம் ஒரு பெரிய விடுதலையையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் தரும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தினாலே நம்புகிறேன். இன்றைக்கு அநேக இருதயங்களுக்குள் மறைந்திருக்கிற சில ரகசியங்களை நான் இன்றைக்கு வெளிப்படையாய் நான் பேச விரும்புகிறேன். இதை கேட்கும் பொழுதே தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன அப்படி என்று கேட்பீர்களானால், இன்றைக்கு சிலருடைய இருதயத்திற்குள் அழுத்தி கொண்டிருக்கிற தற்கொலையின் ஆவிகள், தற்கொலை செய்கிறதிலே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நினைத்து மன அழுத்தத்தின் நிமித்தம் அநேகர் இன்றைக்கு தற்கொலை பண்ணி கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னென்ன சூழ்நிலையிலே தற்கொலை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்ப்போமானால் அநேக காரியங்கள் இருக்கிறது. கணவன் சரியில்லை என்கிறதற்காக மனைவி தற்கொலை பண்ணுகிறார்கள். மனைவி சரியில்லை என்கிறதற்காக கணவன் தற்கொலை பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் சரியில்லை என்று சொல்லி தாய்மார்கள் தகப்பனார்கள் தற்கொலை பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கடன் சூழ்நிலையில் எப்படி விடுதலை அடைய என்று தெரியாமல் அநேக கடன்களினால் அவமானப்பட்டு தற்கொலை பண்ணுகிற அநேகர் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இவர்களுக்காக இப்படிப்பட்ட இருதயத்தில் பயத்தோடு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களோடு கூடத்தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இப்படிப்பட்ட பலவித சோதனையினால நீங்க அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. செத்து போயிடலாம், மரித்துறலாம், வாழவே பிடிக்கல அப்படி என்று சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையில அந்த தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறீர்களானால் இன்றைக்கு உங்களோடு கூட தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக வேதத்தில் அதிசயமாய் அற்புதமாய் எழுதப்பட்ட ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு வார்த்தை. நீ பயப்படாதே, நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன், உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, கலங்காத அப்படி என்று சொல்லி வசனம் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறது. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்ளலாங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருது? முடிவு அது அல்ல. வேதத்திலே அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் இந்த முயற்சி, இந்த அவர்கள் தன்னுடைய சுயத்தினால் எடுக்கிற முடிவுகள் அது நல்ல விதமாய் இருக்காது. அது நல்ல விதமாய் தோணவும் செய்யாது. அதனால்தான் ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த பயத்துல, இந்த மரண கட்டுக்குள் இருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு காப்பாற்றுகிறார். இயேசு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை காப்பாற்றுகிறார். இந்த வார்த்தை உங்கள் செவியில் எட்டும் பொழுது உள்ளத்துக்குள் இருக்கிற அந்த தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அதை நிர்மூலமாக்கி போடுகிறதை, தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்குறதையும் நீங்கள் காண்பீர்கள். எதற்கு சூழ்நிலையை கண்டு நம்ம எல்லாம் பயப்பட வேண்டும்? சில நேரங்களிலே நான் யாருக்குமே தேவையில்லை என்று சொல்லி
நான் என்னை என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி நம் அநேக நேரம் நம் எண்ணங்கள் தற்கொலைக்கு நேராகி போகிறது. சில அன்பு நம்மளை விட்டு பிரிந்து போகும் பொழுது, சில நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போகும்போது, சில காரியங்கள் நமக்கு நேரிடும் பொழுது, நான் மறித்து விடலாம் என்று சொல்லி உங்கள் எண்ணங்களில் இருக்கிற அந்த பொல்லாத எண்ணத்தை இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து போட விரும்புகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் இருதயத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, உன் வாழ்க்கையில் இன்னும் முடியவில்லை. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியலை சகோதரன், உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியலை. பிரதர், இன்னும் உங்கள் வாழ்க்கை முடியலை. சிஸ்டர், இன்னும் உங்கள் வாழ்க்கை முடியலை. உங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எப்படி விடுதலை ஆக போகிறோம் என்று தெரியலை, எப்படி பிரச்சனை தீரப்போகுதுன்னு தெரியலை, எப்படி என் சூழ்நிலை மாறப்போகுதுன்னு தெரியலை. அங்கலாய்க்கிற என் சகோதரனை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற இந்த வேத வசனம், நீ பயப்படாத, நீங்க பயப்படாதீங்க. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யாக்கோபின் தேவன், அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதோ இந்த தற்கொலையின் எண்ணத்தை இன்றைக்கு உங்களை விட்டு எடுத்து போடுவீர்களாக. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.